எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஃபீமேல்ஸ் விசஸ் சிக்மா ஃபீமேல்ஸ் உடைய டிஃபரன்ஸஸ பத்தி தான் பார்க்க போறோம். செஸ் போர்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கேமோட ஒரு பேஸான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிங்க வந்து காப்பாத்துறது தான். அது பிளாக் கிங்கா இருக்கலாம், ஒயிட் கிங்கா இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து மொத்த அப்ஜெக்டிவே அந்த கிங்க வந்து எப்படி செக்மேட் ஆகாம காப்பாத்துறதுன்றத பேஸ் பண்ணி தான் அந்த கேமே போயிட்டு இருக்கும். இந்த கேம்ல நெறைய பவர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க இந்த கிங்க காப்பாத்துறதுக்காக. ஒரு யானையா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம். இந்த பவர்ஸோட ஸ்ட்ரென்த்த வச்சு இந்த கிங்க காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லா பவர்ஸயுமே தாண்டி ரொம்ப ரொம்ப உன்னதமான இம்பார்ட்டன்ட்டான பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு குயின் அப்படின்னு சொல்லப்படுற பவர் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து, அந்த செஸ் போர்ட்ல இருக்கிற மத்த பவர்ஸ் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்த விட உன்னதமான ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். இந்த குயின்னால மட்டும் தான் வந்து கிராஸ்லயும் போ முடியும், ஸ்ட்ரெய்ட்லயும் போ முடியும், லாங்காவும் போய் வெட்ட முடியும், கிட்டயும் வெட்ட முடியும். ஸோ இந்த அளவு புரொடெக்ட் பண்ண முடியும் ஒரு கிங்க. அப்போ செஸ் போர்ட்ல எப்படி ஒரு கிங்க புரொடெக்ட் பண்றதுக்கு குயின் வந்து இந்த அளவு பயங்கரமான பொசிஷன்ல போய் ஒரு ஸ்ட்ராங்கான பவரா இருக்காங்களோ, அதே மாரி தான் ஒரு மென்னோட லைஃப்ல வந்து கேர்ள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, ஒரு பெட்டர் ஆஃப்ன்னு சொல்லப்படுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பெர்சனா இருந்துட்டு இருப்பாங்க. அந்த மென்னோடைய மரியாதையா இருக்கலாம், டிசிஷனா இருக்கலாம். அவருடைய லைஃப் வந்து டாப்ல போகுதா, டவுன்ல போகுதா அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே வந்து அவர் யாரோ எந்த மாதிரியான ஒரு கேர்ள் கூட இருக்காரோ அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ எந்த ஒரு கிங்கா இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ட்டான குயின வந்து தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அதுக்கு அந்த கேர்ள பத்தின ஒரு டைப்ஸ் அந்த என்ன மாதிரியான கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ்ல 2 இம்பார்ட்டன்ட்டான டைப் ஆஃப் கேர்ள பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இவங்கள வந்து ஒரு குயினான ஒரு டைப்பான கேர்ள்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள்ஸ் உடைய பிரசன்ஸ்லயே வந்து அவங்க வந்து ஒரு குயினான நேச்சர், ஒரு டிஃபரண்டான ஒரு கேர்ள்ஸ், ஒரு ஹை வேல்யூ வுமன் அப்படின்னு சொல்லப்படுறத நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய டிஃபரன்ஸ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவாவே வந்து ஒரு ஆல்ஃபா கேர்லா இருக்கலாம், இல்ல சிக்மா கேர்லா இருக்கலாம். இவங்க வந்து நார்மல் கேர்ல்ஸ் உடைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கலாம். ஒரு சராசரியான ஒரு பெண் எப்படி நடந்துப்பாங்களோ, அத தாண்டின விஷயங்கள் தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஆல்ஃபாக்கும் பொருந்தும், இல்ல சிக்மா கேர்ல்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே பொருந்திட்டு இருக்கும். அதனால தான் இவங்கள வந்து ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், திங்கிங் எபிலிட்டியா இருக்கலாம், நேச்சரா இருக்கலாம். டாப்ல இருக்கிற 2 கேர்ல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுல ஆல்ஃபா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து எப்பவுமே டாப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டே இருப்பாங்க. சிக்மா கேர்ள்ஸ் வந்து எந்த ரேஞ்சில இருந்தாலுமே கூட சரி, அவங்கள நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருடைய ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மென்ஸுக்கு குடுக்குற ஸ்பேஸ். அது வந்து அவங்களுடைய பெட்டர் ஆஃபா இருக்கலாம், இல்ல வேற சில மென்ஸா இருக்கலாம். இவங்களோட பவுண்டரிக்குள்ள எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா கேர்ள்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேசிக்காவே வந்து ரொம்ப லீடர்ஷிப் குவாலிட்டில இருக்கிற கேர்ள்ஸ் தான் இந்த ஆல்ஃபா கேர்ள்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பொதுவாவே ஆல்ஃபா, சிக்மா கேர்ள்ஸ்ன்னு தாண்டி பொதுவான ஒரு பெண்களோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்ன வந்து அவங்களுடைய பவுண்டரிக்குள்ள விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க. கேர்ள்ஸ் உடைய பவுண்டரிய நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. நம்மள எந்த லெவல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாரியான ஒரு தாட் வந்து எந்த மென்னாலயும் வந்து ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியாது. நெருக்கமா சேர்த்திருக்காங்களா? இல்ல நம்மள தூரமா வச்சுட்டு இருக்காங்களா? இல்ல நம்மள வந்து லிஸ்ட்லயே சேர்க்கலையா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஆணால கண்டே பிடிக்க முடியாது. இந்த மாரி இருக்கும்போது கேர்ள்ஸ் வந்து இன்ட்ரோஸ்பெக்டிவோட மைண்டோட தான் வந்து அவங்களோட பவுண்டரிய செட் பண்ணுவாங்க. யார எவ்வளவு தூரம் சேர்த்துக்கலாம், எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, பொதுவா ஆண்கள் கிட்ட இது அதிகமாவே இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல ஆல்ஃபா வுமன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டயும் ஒரு பவுண்டரி இருந்துட்டு இருக்கும். மென்ஸ வந்து எந்த லெவல்ல சேர்க்கிறோமோ அந்த லெவல்ல சேர்த்துட்டே தான் இருந்துட்டு இருப்பாங்க. மென்ஸுக்கு அந்த ஸ்பேஸ் குடுப்பாங்க. ஆனால், இந்த இடத்துல ஆல்ஃபா கைண்ட்ல இருக்கிற ஃபீமேல்ஸ் கிட்ட நடந்துக்கும்போது, மென் தான் வந்து இன்ட்ரோஸ்பெக்டிவ் மோடோட இருப்பாங்க. அதுக்கான காரணம், இந்த மாரியான கேர்ள்ஸ் வந்து அதிகமான நாலெட்ஜபிளான கேர்ள்ஸா இருப்பாங்க. நாலேட்ஜ வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம், டெய்லி சுத்தி நடக்கிற விஷயங்கள கத்துக்கிறதா இருக்கலாம். இவங்கள அடிச்சுக்க முடியாது. எந்த ஒரு நார்மல் மென் இவங்க கிட்ட போனாலுமே கூட சரி, அந்த மென்ன இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து இந்த ஆல்ஃபா ஃபீமேல்ஸ் கிட்ட இருந்துட்டே இருக்கும். அதனால இந்த ஆல்ஃபா ஃபீமேல்ஸ் குடுக்குற அந்த ஸ்பேஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்கு யாரால உண்மையிலேயே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிகரான ஒரு ஆல்ஃபா மென்ஸா இருக்கலாம், இல்ல சிக்மா மேல்ஸா இருக்கலாம். இவங்கனால மட்டும் தான் இவங்களோட ஸ்பேஸ ஹேண்டில் பண்ணவும் முடியும். இவங்க கிட்ட ஸ்பேஸ் எடுத்துக்கவும் முடியும். இந்த சைட்ல சிக்மா ஃபீமேல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஃபீமேல்ஸ் பொதுவாவே அவங்க பவுண்டரிய வந்து அவங்கள புரொடெக்ட் பண்ற நேச்சரா வச்சுக்கிட்டாலுமே கூட, எல்லா கைண்ட் ஆஃப் மென்ஸ்க்குமே அந்த பவுண்டரில இடம் குடுப்பாங்க. ஆனா, இங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் ஒரு ஃபீமேலா இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்டீரியஸான ஒரு ஃபீமேலா இருப்பாங்க. எல்லாருக்குமே பவுண்டரிய குடுத்தாலுமே கூட சரி, இவங்க பேசுறது நெறைய பேருக்கு புரியாது. நெறைய விஷயம் பெர்சனலான விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. பொதுவா வந்து ஒரு கேர்ள் சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி வந்து பல அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே இந்த கேர்ள் சிரிச்சு பேசிட்டாங்களா, ஓகே பக்கா நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சிக்மா கைண்ட்ல இருக்கிற ஃபீமேல் சிரிச்சு பேசுறாங்கன்னா, அது அவங்க அந்த மென்ன வந்து அலோவ் பண்றாங்க, ஸ்பேஸ் குடுக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து பல அர்த்தம் இருந்துட்டு இருக்கும். ஸோ, ஒரு மென்னுக்கு அவங்க இடம் குடுப்பாங்க. இன்கேஸ் அங்க வந்து தவறான விஷயங்கள் ஏதாவது நடக்குது, அட்வான்டேஜ் தப்பா எடுக்குறாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் கூட வந்து கவலைப்பட மாட்டாங்க. ரொம்ப ருத்லெஸ்ஸா கேபிள கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப மிஸ்டீரியஸா இருப்பாங்க. புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் சிக்மா ஃபீமேல்ஸ் உடைய ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும் அந்த பெர்சனுக்கு. பேஷன்ஸோட இருந்தா மட்டும் தான் அவங்க ஸ்பேஸ்க்குள்ள ஈஸியா போக முடியும். அப்படி இல்லன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஸ்பேஸ்க்குள்ள போகவே முடியாது. ஸ்பேஸ் குடுத்தாலும் ஈஸியா கட் பண்ணவும் சிக்மா ஃபீமேல்ஸால முடியும். 2வது டிஃபரன்ஸ் சிக்மா ஃபீமேல்ஸ்க்கும், ஆல்பா ஃபீமேல்ஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிள புரொடெக்டிங் நேச்சர். 2 டைப் ஆஃப் கேர்ள்ஸுமே வந்து அவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள்ஸ் அது ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனலா இருக்கிற வொர்க்கிங் பிளேஸா இருக்கலாம். சுத்தி இருக்க பீப்பிள புரொடெக்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் 2 கேர்ள்ஸ்னாலயே முடியும். 2 டைப் ஆஃப் கேர்ள்ஸ்னாலயுமே வந்து சுத்தி இருக்கிற பீப்பிள புரொடெக்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி அதிகமா இருக்கும். யார எங்க தட்டுனா எங்க விழுவாங்க, என்ன மாரியான விஷயங்கள்லாம் பேசினா இவங்கள எப்படி காப்பாத்தலாம், செஞ்ச தப்புலேருந்து கூட ஒரு பெர்சன் எப்படி காப்பாத்த முடியும்னு சொல்லப்பட அந்த கேப்பபிலிட்டி 2 கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் கிட்டயும் இருக்கும். இதுல ஆல்பா கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வொர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. அவங்க வொர்க் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிரியாரிட்டி. அவங்க எத நோக்கி போயிட்டு இருக்காங்களோ, என்ன மாரி டாஸ்க்க பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அதுல மட்டும் தான் ரொம்ப 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 கான்ஷியஸா இருப்பாங்க. ஒரு ரொம்ப வந்து ஒரு ஹை குவாலிட்டில எல்லாத்தையுமே பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு கேர்ள்ஸா இருக்கிறதுனால, ரொம்ப வொர்க்கஹாலிக்கா இருக்கிறதுனால, செகண்ட் பிரிஃபரன்ஸ் தான் குடுப்பாங்க, பீப்பிள புரொடெக்ட் பண்ணும்போது. பீப்பிள புரொடெக்ட் பண்றதுனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சுத்தி இருக்கிற பீப்பிளோட இஷ்யூஸ சால்வ் பண்றதா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் குடுக்கறதா இருக்கலாம். முதல்ல அவங்களுடைய வொர்க்க முடிச்சுட்டு அப்புறம் தான் வருவாங்க. இன்கேஸ் அவங்க வொர்க் முடியலன்னா புரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஆல்பா கேர்ள்ஸ்லயே ஒரு ஸ்டைல்ன்னு சொல்லலாம். இந்த சைட் சிக்மா கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சுத்தி இருக்கிற பீப்பிள புரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட சரி, எமோஷனலா டிட்டாச் ஆயிருப்பாங்க. கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான சின்ன வீக்னஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவர் எமோஷனா இருப்பாங்க மென்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஒரு கோவமா இருக்கலாம், இல்ல வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நேச்சரா இருக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வெளிப்படுத்துவாங்க. இந்த இடத்துல சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் அத ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. எமோஷனா மாட்டிக்க மாட்டாங்க எங்கேயுமே. இன்கேஸ் வந்து யாராவது பொய் சொல்லி எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், நான் இந்த விஷயத்துல மாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட, கொஞ்சம் எமோஷனலா டிட்டாச் ஆகி உண்மையிலேயே அவங்க விக்டிமா தான் இருக்காங்களா, உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆளா நிப்பாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலியமா, இந்த இஷ்யூல இருந்து உங்கள காப்பாத்துறது மூலியமா, நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுல இருக்கிற ஒரு போல்டான கேர்ள்ஸா தான் சிக்மா ஃபீமேல்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த நேச்சர் அதாவது வந்து இவங்க கிட்ட ஒரு நற்பேர் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 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 நல்ல ஒரு பேரா இருக்கலாம், ரெஸ்பெக்ட்டா இருக்கலாம். சம்பாரிக்கிறது புளியங்கொம்பு மாரி சம்பாரிக்கவே முடியாது. சப்போஸ் நல்ல பேர் சம்பாரிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள அவங்க சுத்தி இருக்கிறவங்கள புரொடெக்ட் பண்றதுக்காக எந்த லெவல்ல வேணா இறங்கி புரொடெக்ட் பண்ற கேர்ள்ஸ் தான். இவங்கள பொறுத்தவரைக்கும் வொர்க்ன்றது செகண்ட் பிரையாரிட்டி தான். ஃபர்ஸ்ட் பீப்பிள் தான். பீப்பிள புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் சிக்மா ஃபீமேல்ஸ் உடைய ஒரு ஸ்டைல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆல்பா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் பார்ன் லீடர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்க எங்க இருக்காங்களோ அவங்களுடைய பிரசன்ஸ்லயே வந்து ஒரு பயம் ஏற்படுங்க எல்லா மனசுலயுமே. வேலை ஒழுங்கா நடக்கும். அந்த பயம் நான் இந்த வேர்ட ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள் இங்க இருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வராங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வேலை பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும். இல்ல வந்து பயங்கரமா ரைடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, வொர்க்க ப்ராப்பரா வந்து வாங்கி முடிக்க முடியும் ஒருத்தர்கிட்ட. அது மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு சின்ன டிராபேக்கா இருக்கும் ஆல்பா ஃபீமேல்ஸ் கிட்ட. என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்படிஷன் மைண்ட் வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கும் இந்த மாரியான கேர்ள்ஸ் கிட்ட. அதனாலயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு காம்படிஷனா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு பெர்சனல் லைஃப், ஃபேமிலி ஹேண்டில் பண்ணதா இருந்தாலுமே கூட சரி, ஒரு காம்படிட்டிவா இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்லயுமே காம்படிட்டிவா இருந்துட்டு இருப்பாங்க. இன் கேஸ் அவங்களுடைய அந்த லீடர்ஷிப்ல இருந்து கொஞ்சம் அவங்க கீழ வந்துட்டாலும் பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டில இருக்கிற வரைக்கும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. செம்ம கிரேட்ன்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஆனா இன்கேஸ் ஏதோ ஒரு விதியால வந்து அவங்க கொஞ்சம் கீழ வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சைட்ல சிக்மா ஃபீமேல்ஸ்ன்னு சொல்லப்படுற கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் மைண்ட் செட்டே இருக்காது. அவங்களுக்கு அவங்க தான் காம்படிஷனா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வொர்க்கிங் ஸ்டைலுமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பா ஃபீமேல்ஸ் மாரி வந்து இந்த அச்சீவ் பண்ணணும், பவர் பொசிஷன் வாங்கணும்னு இருக்காது. சிக்மா ஃபீமேல்ஸ் நீங்க டாப்ல வச்சாலும் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஒரு கேர்ள்ஸா நீங்க நார்மல் வொர்க் குடுத்தாலும் வொர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது. ஆல்பா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து 4 பேர கண்ட்ரோல் பண்ணி வேலை வாங்குறது. சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுறது, அவங்க ஒழுங்கா வொர்க் பண்ணி 4 பேர இன்ஸ்பயர் பண்ணி வேலை வாங்குறது. 2த்துக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பா ஃபீமேல்ஸ் வந்து பவர்ல இருந்து கொஞ்சம் கீழ வந்துட்டா கூட, சஃபரிங் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு. ஐயோ! நான் இந்த பவர்ல இருந்து இந்த மாரி கீழ வந்துட்டேன்னு. ஆனா இந்த சிக்மா ஃபீமேல்ஸ் கைண்ட்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து பவர்ல இருந்து கீழ வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கான காரணம் சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஃப்ரீடமும், இண்டிபெண்டன்டும் மட்டும் தான் முக்கியம். ஸோ எதோடையும் ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆக மாட்டாங்க. பவர் கூடயும். ஸோ 4வது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொசைட்டியல் நார்ம்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். சொசைட்டி செட் பண்ணி வச்சிருக்கிற ரூல்ஸா இருக்கலாம், நார்ம்ஸா இருக்கலாம். ஆல்பா ஃபீமேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் 2 டைப் ஆஃப் கேர்ள்ஸுக்குமே வந்து ஒரு காமனான ஒரு நேச்சர். இது டிஃபரன்ஸ் கிடையாது. காமனா இருக்கிற ஒரு ட்ரைட் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ஆல்பா கேர்ள்ஸா இருக்கலாம், சிக்மா கேர்ள்ஸா இருக்கலாம். ஒரு ஹை வேல்யூ வுமனா இருக்கிறதுனால அவங்களோட இண்டிபெண்டன்ட் அவங்க தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரீடம் வந்து
யார் கை வச்சாலுமே கூட சரி, வேற லெவல்ல வந்து கான்சிக்வென்சஸ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்க ட்ரெஸ் பண்ற ஸ்டைலா இருக்கலாம், அவங்க வந்து சாப்பிடுற விஷயமா இருக்கலாம், ஃபேமிலில ஃபாலோ பண்ற கல்ச்சரா இருக்கலாம். எல்லாமே வந்து அவங்களுடைய ஓன் டிசிஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க. இதுல இருக்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஃபீமேல் ஸ்டைல்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இந்த ரூல்ஸ உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. உடைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற சென்ஸ், நீ இங்க இப்படிதாம்மா இருக்கணும், இப்படிதான் பேசணும் அப்படின்ற மாரி யாராவது சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத உடைச்சு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுவாங்க. சிக்மா ஃபீமேல்ஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் வகுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அத கண்டுக்கவே மாட்டாங்க. பிரேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு. அத நான் ஃபாலோ பண்ணி என்னோட கோல நான் அடைவேன்னு சொல்லிட்டு இந்த ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. சோ இதுவும் ஒரு காரணம். இந்த 2 டைப் ஆஃப் கேர்ள்ஸுமே வந்து ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸா இருக்கிறதுனால. ஏன்னா வந்து இங்க அவங்க வந்து அவங்களோட பயமும் கம்மியா இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் மேல ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற கேர்ள்ஸ் தான் இந்த 2 டைப் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோ ஃபைனலான டிஃபரன்ஸ், ஃபிஃப்த் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் அண்ட் சக்சஸ். ஒரு கேர்ளுக்கு வந்து கோலும் சக்சஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கோல் இருந்தா தான் சக்சஸ் கிடைக்கும். அதாவது சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற மாரி, ஒரு கேர்ளுக்கு கோல் இருந்தா வந்து சக்சஸ் மட்டும் கிடைக்காது. அந்த கேர்ளுக்கான ஒரு அ அவங்களுக்கான ஸ்பேஸா இருக்கலாம், அவங்களுக்கான அடையாளமா இருக்கலாம், எல்லாத்தையுமே உருவாக்க முடியும்னு நெனைக்கிற ஒரு 2 டைப் ஆஃப் கேர்ள்ஸ் தான் இந்த ஆல்ஃபா கேர்ள்ஸ் அண்ட் சிக்மா கேர்ள்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதுல வந்து ஆல்ஃபா கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கோல பெருசா செட் பண்ணிடுவாங்க. அந்த கோலுக்கு ஏத்த மாரி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ராப்பகலா கண்ணு மூச்சு வேலை பார்க்கறதா இருக்கலாம், சாப்பிடாம ஒர்க் பண்றதா இருக்கலாம். அந்த அளவு ரொம்ப டெடிகேட்டடான ஒரு கேர்ள்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு டெடிகேஷன் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கிறதுனால தான், அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேர்ள்ஸா, ஈஸியா பொசிஷன்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடையிற ஒரு கேர்ள்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ஹை லெவல்ல அந்த டாப் லெவல்ல போயிட்டே இருப்பாங்க. இந்த சைடு வந்து சிக்மா ஃபீமேல்ஸ் வந்து கோல் செட் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாப்ல போணும், இப்படி போணும், அப்படியே போணும்ன்ற மாரி செட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வேல்யூஸ்க்கு ஏத்த மாரி கோல்ஸ் செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஆஸ் அ பெர்சனா, இன் பெர்சனா அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ட பேஸ் பண்ணி தான் அவங்களோட கோல்ஸ் இருக்குமே தவிர்த்து, இப்படி சாதிக்கணும், இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், இந்த லெவல்ல அச்சீவ் பண்ணணுன்ற மாரி இருக்காது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, சின்ன வேலையா இருந்தாலும் அது புடிச்சா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆல்பா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும், சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவங்க நெனைச்ச இடத்த அடையறது தான். ஆனா சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும், சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுறது அவங்களுடைய சாட்டிஸ்ஃபாக்ஷன் அடையறது தான். ஆல்பா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும், சக்சஸ் அடைஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா சிக்மா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும், சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது. யார் ஓடிக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க தான் சக்சஸ அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்றதுனால, நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூடா இருந்துட்டு இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் தான் அந்த சிக்மா ஃபீமேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான, ஸ்ட்ரென்த்தான ஒரு பீப்பிள் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஃபேமிலியோட ஒரு கல்ச்சரல் வேல்யூஸா இருக்கலாம், இல்ல சொசைட்டியல் வேல்யூஸா இருக்கலாம், இல்ல ஒர்க்ல இருக்கிற ஒரு சேலஞ்சஸா இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து மல்டி டாஸ்கிங்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீப்பிள் தான் அந்த கேர்ள்ஸ். ஸோ இந்த மாரியான கேர்ள்ஸ் அவங்க அவங்க படுற கஷ்டங்களா இருக்கலாம், அவங்க அனுபவிக்கிற சேலஞ்சஸா இருக்கலாம். அத வந்து அவங்க டீல் பண்றதுக்கு அவங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அத விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுடைய ஓன் டிசிஷன்ஸ்ல போறது. இந்த மாரி இண்டிபெண்டன்ட்டா ஓன் டிசிஷன்ஸா எடுத்துட்டு இருக்கிற கேர்ள்ஸ்ல இந்த ஆல்பா கேர்ள்ஸா இருக்கலாம், சிக்மா கேர்ள்ஸா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப டாப் பிரியாரிட்டில அடுத்த மத்த டைப்பான கேர்ள்ஸ இன்ஸ்பைரிங் பண்ற கேர்ள்ஸாவே எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த 2 டைப் ஆஃப் கேர்ள்ஸ்ல உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கேர்ள் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.